அனைவருக்கு வணக்கம். 20/9/2024 இன்று வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மாசம் பலருக்கு பிடிச்ச மாசமா இருக்கும், பலருக்கு பிடிக்காத மாசமா இருக்கும். என்ன மாசம்? புரட்டாசி மாசம் தான். சில பேருக்கு சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப பிடிச்ச மாசமா இருக்கும். ஆனா அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான மாசமா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மாசம் புரட்டாசி மாசத்துல அசைவம் சாப்பிடாம சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை நம்ம ஏன் வழிபடுறோம் அப்படின்றதுல பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு புராண கதையே இருக்கு. ஒரு நாள் சனி பகவானுக்கு ரொம்ப அகங்காரம் இருந்தது. அதாவது நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் யாரை வேணாலும் கைப்பற்றலாம், அந்த எம்பெருமானே கைப்பற்றலாம், இது விஷ்ணுவை கைப்பற்றலான்ட்டு எல்லாரையும் கைப்பற்றக்கூடியவன் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சு அகங்காரத்தோட இருந்தார். எப்பயுமே எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தாலும் பதவியும் ஒரு அங்கீகாரமும் வந்துருச்சுனாலே நமக்கு எப்பயும் அகங்காரம் கண்ணை மறைக்கும். அதையும் தாண்டி நம்ம இருக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுன்னு சொல்லலாம். அப்போ சனிக்கு அந்த அகங்காரம் கண்ணை மறைச்சிருது. அப்போ சனி பகவான் அகங்காரத்தோட உச்சியில இருக்கும்போது அங்க திருமலைக்கு விஷ்ணுவை தரிசிக்க போறாரு. அப்ப திருமலைக்கு போகும்போது விஷ்ணு இதை கவனிச்சாரு. இவர் அகங்காரத்தோட சனி பகவான் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஷ்ணு பகவான் திருமலையை விட்டு தூக்கி எறிகிறார் சனி பகவான. அப்ப புரியுது, நம்ம அகங்காரத்தோட போனதுனால திருமலைக்குள்ள நம்மள அனுமதிக்கல, விஷ்ணு பெருமான் நம்மளை அனுமதிக்கல, பெருமாள் நம்ம அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு அங்க நான் பண்ணது தப்பு தான், அகங்காரத்தோட நான் இருந்திருக்க கூடாது, எனக்கும் மேல நிறைய பேர் இருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சனி பகவான் மன்னிப்பு கேட்பாரு. அப்ப பெருமாள் ஒரு வரம் கொடுப்பாரு. அதாவது மக்கள் அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க சனி பகவானுடைய தாக்கத்தினால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த புரட்டாசி மாதத்துல, இங்கே சனி பகவான் இந்த நாள் புரட்டாசி மாதத்துல சனி பகவான் பிறந்த சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை சனி பகவான் பிறந்திருப்பாரு. அதனால அந்த சனிக்கிழமையில என்ன வழிபடுறவங்க முழுமையா சனி தொல்லையிலிருந்து தீரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான், அதாவது சனி தொல்லையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்காண்டி தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து கடவுளை வணங்கி நம்ம இவ்வளவு செய்யறோம். அதனால எல்லாரும் புரட்டாசி சனிக்கிழமை இந்த விரதத்தை இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த விரதம் இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் தலைவரா ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி சாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுள்ளேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.